எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டு அனலைஸ் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் வந்து நம்ம அதை பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் ஸ்கேபி. அதுலேருந்து ஐபி அண்ட் டிசிபி யூடிபி இது 3 ப்ரோட்டோகால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேபின்னா அது வந்து பைத்தானில் ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் மெனிப்புலேஷன். என்னென்னா ஸ்னிஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐபி டிசிபி யூடிபி எதுக்குன்னா அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற ப்ரோட்டோகால். இப்போது அடுத்த ப்ரோக்ராம் எப்படின்னா கேப்சர் பாக்கெட்ஸ்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கேப்சர் பாக்கெட்ஸில் நம்ம டிஃபால்ட்டாக 10 கொடுத்துருக்கோம். 10 எப்படி நம்ம வந்து டிஃபால்ட்டாக அதை எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 10 கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அதை. அண்ட் ஸ்னிஃப்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் பைத்தானில். இந்த ஸ்னிஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் அந்த பேக்கெட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். பேக்கெட்ஸுன்ற ஒரு வேரியபிளில் போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிசிபி அண்ட் யூடிபி பேக்கெட்ஸ். அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பேக்கெட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து டிசிபி பேக்கெட்ஸ்ன்ற வேரியபிளில் நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து டிசிபியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து டிசிபி பேக்கெட்ஸ்னு ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அதே ப்ராசஸ் ஃபார் யூடிபிலையும் அதேமாதிரி நம்ம லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை வந்து யூடிபி பேக்கெட்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பேக்கெட்ஸ் நம்ம ஐபி டிசிபி யூடிபி 3 தான் பார்க்க போகிறோம். ஐபியில் வந்து நம்ம ஐபி சோர்ஸுன்ற வேரியபிள் எஸ்ஆர்சினா வந்து அதோட அது சோர்ஸாக அதை ஃபைன் பண்ணுறது. அண்ட் டிஎஸ்டினா ஃபார் டெஸ்டினேஷன். அந்த ஐபியோட சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஃபைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த சேம் ப்ராசஸ் ஃபார் டிசிபி அண்ட் யூடிபி. அதோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அண்ட் போர்ட் ஃபைன் பண்ணி நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதோட பேக்கெட்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு டிஸ்பிளே பேக்கெட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் பேக்கெட்ஸை கால் பண்ணுறோம். பேக்கெட்ஸ் டாட் ஷோனா ஒரு டீட்டெயில்ஸ் ஆஃப் வாட் டைப்ஸ் அது என்னென்னலாம் இருக்குது எல்லாமே ஷோ ஆகும். அதை வந்து நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணும். அது பேக்கெட்ஸ் நம்ம ஃபைன் பண்ண எல்லா பேக்கெட்ஸையுமே சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பேக்கெட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம WRP cap அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து டிஃபால்ட் இன் பைத்தான் ஃபார் சேவிங் த பேக்கெட்ஸ் விச் வி ஹவ் ஃபவுண்ட். அண்ட் அதை வந்து நம்ம ஃபைல் நேம் பேக்கெட்ஸ்ன்ற ஃபைல் நேம் யூஸ் பண்ணி .pcapன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறோம். லாஸ்ட்லி அண்ட் மெயின் ஃபங்க்ஷனில் என்னென்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக மேலே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேக்கெட்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கேப்சர் பேக்கெட்ஸில் 10 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதை 100 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 1000 கூட கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசிபி அண்ட் யூடிபி பேக்கெட்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து பேக்கெட்ஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து டிசிபி அண்ட் யூடிபியை செப்பரேட் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணுறோம். ஃபார் ஐபி யூடிபி அண்ட் டிசிபிஎஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணி அது பாக்கெட்ஸில் போடுறது. டிஸ்பிளே பேக்கெட்ஸ் வந்து நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக. அண்ட் சேவ் பண்ணுறது என்னென்ன ஃபைல்ஸாக அந்த சேவ் பண்ணுறோன்ற காமிக்க. இப்போ நம்ம அதை பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்ம டெர்மினலில் ரன் பண்ணலாம். இப்போ போய் நம்ம சூடோ நெட்வொர்க்குன்னு சேவ் பண்ணியிருக்கேன். network.pyன்னு போடும்போது எரர் வருது. சூடோ python3 network.pyன்னு போடுறோம். அண்ட் பேக்கெட்ஸ் ஆர் கேப்சரிங் பிரிண்ட் பண்ணும். அந்த டைம் வந்து அந்த 10 பேக்கெட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து சோர்ஸ்லேருந்து நம்ம பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணுறது ரிசீவ் ஆகுது. அந்த 10 பேக்கெட்ஸ் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ அனலைஸ் பண்ணதில் ஃபுல் பேக்கெட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் நமக்கு ஈத்தர்நெட்ன்றது இது. ஏன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஈத்தர்நெட்டாக தான் நம்மளோட ஒய்ஃபை வந்து அதில் அந்த ஓஎஸில் காமிக்கும். அண்ட் அதோட டெஸ்டினேஷன் ஃபைல் அண்ட் சோர்ஸ் ஃபைலோட ஐபி அட்ரஸ் காமிக்குது. அண்ட் அதோட IPv6 ஃபார்மேட்டில் இருக்குன்ற வெரிஃபிகேஷன் ஃபார்மேட் காமிக்குது. அண்ட் அதோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் லைக் 10 நம்ம 10 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10ஓட டீட்டெயில்ஸும் 1 by 1 அதில் லைனாக காமிக்கும். எல்லாமே ஈத்தர்நெட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து செப்பரேட் ஓஎஸ் போட்டிருந்தா அதில் வந்து ஒய்ஃபையாக காமிக்கும். இது வந்து நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஈத்தர்நெட்டாக தான் கணக்கில் எடுத்துக்கும். அண்ட் லாஸ்ட்டாக அந்த பேக்கெட்ஸ் வந்து பேக்கெட்ஸ்.pcapன்ற இதில் சேவ் ஆகிருக்கு.